ஹாய் பிரதர், கேம் சேஞ்சர் படம் பார்த்தேன். ஆக்சுவலாக வந்து படம் வந்து மாசு கிளாஸ் எல்லாம் ஓகே. ஆனால் வந்து பொலிட்டிக்கலி வந்து படம் வந்து மூவ் ஆகிறதால சீன் பை சீன் வந்து கனெக்ட் ஆக மாட்டேது தமிழ் ஆடியன்ஸ்க்குன்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ டைலாக் வைஸ் பார்த்திங்கன்னா இப்போ தமிழ் ஆடியன்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து ரொம்ப வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ வந்து அது நியூட்ரலாக இருக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா எஜே சூர்யா வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து செமையாக பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் வந்து லுக் வைஸ் வந்து நான் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. ஸோ ராம் சரண் சார் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறது அந்த மாதிரி இருக்காது. ஸோ அதே சமயம் பார்த்திங்கன்னா ஆக்ஷன் பிளாக்கு அப்புறம் பொலிட்டிக்கலி ஸ்டோரி போகிறதால ரொம்ப தேவையில்லாத சீன்ஸ்லாம் இருக்காது. தமிழ்நாடோட பாலிடிக்ஸ் இன்றைக்கி வந்து அண்ணாமலை சார்லேருந்து சீமான் சார்லேருந்து நிறைய இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா விஷயத்தையும் மிக்ஸ் பண்ணி அவரோட டேட்டா அவரோட நாலேஜ் எல்லாம் அப்படியே ஃப்ளேவராக கொடுத்துருக்காரு. ஷங்கர்னா அவுட்டு, ஷங்கர்னா வேஸ்ட்டுன்னு சொல்கிறவங்களுக்கு அவரோட நாலேஜ்னா என்ன அப்படிங்கிறது இந்த படத்தில் புரியும். நான் சின்ன வயசுலேருந்து ஷங்கர் படம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜென்டில்மேனு, இண்டியனு, நீங்கள் அதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி என்னோடய பையன் காலத்துலேயே அந்த படத்தை போட்டு காமிச்சா நல்லா இருக்குது இந்த படம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. யார் டேரக்டரு அப்படின்னு தான் கேட்பாங்க. அந்த மாதிரி தான் எடுப்பாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு டேரக்டரு படம் நம்ம பார்க்க வந்திருக்கோம். ஷங்கருங்கிற ஒரு பிராண்டு. ஸோ அதை நம்பி தான் நம்ம காலையில் எவ்வளோ வேலை இருந்தாலும் விட்டுட்டு இங்கே வந்தோம். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் ஏன் எப்படி உட்காந்தோன்னு தெரியாமல் வந்தோம், வந்துட்டோம் உட்காந்துட்டோங்கிற மாதிரி தான் போகிறோம் நம்ம. ஸோ ஒரு திருப்தி இல்லை. ஷங்கர் சார் திரும்ப கம்பேக் கொடுக்கணும். ஏன்னா அவரோட அசிஸ்டன்ட் டேரக்டர் எல்லாருமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாம்பேயில் கலக்கிறாங்க, ரொம்ப அளவில் இந்தியா அளவில் பெரிய அளவில் இருக்காங்க. சார் என்ன பின்னாடி போயிட்டு இருக்காங்க. இப்போ சார் திரும்ப கம்பேக் கொடுக்கணும். நாங்கள் தமிழ் ஆடியன்ஸ் அவரை எதிர்பார்த்துருக்கோம். போன படமே எங்களை ரொம்ப ஏமாற்றிட்டாங்க. ஸோ இந்த படம் நல்லாயிருக்கும்னு நினச்சி தான் வந்தோம். இதுவுமே எங்களுக்கு சுத்தமாக செட் ஆகலை. இன்னுமே பிடிக்காது ப்ரோ இந்த படம். அது ஏன்னா ஒரு 100 பேரை சுடுறது, ஒரு 100 பேரை வெட்டுறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லை. ஃபுல்லாக டேட்டா தான். இது வரைக்கும் நம்ம பார்த்த சினிமாவிலே ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரை கெத்தாக காட்டுவாங்க. ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு என்ன ரோல் இருக்குது அப்படிங்கிறத யாருமே டெப்த்தாக அவங்களுக்கு இவ்வளோ பவர் இருக்குது அப்படிங்கிறத இந்த படம் காட்டும். எனக்கு பார்க்கும்போது இந்த படம் எப்படின்னா ஒரு சர்க்கார் படம், தளபதியோட சர்க்கார் படம் தான் பார்க்குற மாதிரி தான் இருந்தது. ராம் சரண் தெலுங்கு இப்போ ஒரு ஹீரோ வச்சு எடுக்கிறதுக்கு ஸ்ட்ரைட்டாக சங்கர் சார் வந்து நம்ம தளபதி விஜயை வச்சே எடுத்துருக்கலாம். ஸோ நான் ஒரு ஃபேன் கிடையாது, இருந்தாலும் எனக்கு பார்க்கும்போது சாங்காக இருக்கட்டும் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவர் தான் ஞாபகம் வந்தார். புஷ்பா 2 முந்தைய படங்கள் மாதிரியே எடுத்துக்கிறாரா இல்லை புதுசாக வேறு எதாவது ட்ரை பண்ணி? இந்தியன் 2 வந்து ஆக்சுவலாக வந்து இந்தியன் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டை பேஸ் பண்ணி தான் படம் எடுத்திருப்பாங்க. ஆனால் வந்து லுக் வைஸ் அது பண்ணதால் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிட்டோம். நம்ம படம் வந்து அதுக்கும் இதுக்கும் வந்து பெருசாக சம்மந்தம் கிடையாது. இது ஃப்ரெஷ்ஷாக எடுத்திருக்காங்க படம். ஸ்டோரி வைஸ் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கலி வந்து என்னென்னலாம் வந்து அரசாங்கத்தில் என்ன பண்ணுறாங்க, ஸோ அரசாங்கம் என்ன பண்ணுது, அரசியல்வாதிங்க என்ன பண்ணுறாங்க, இதை தான் மீன் பண்ணி போகுது படம். லேக்குன்ட்டு படம் பார்த்தீங்கன்னா சீன் பை சீன் கனெக்ட் ஆகலைன்ற மாதிரி தான் லேக். மற்றபடி படம் வந்து நல்லாயிருக்கு. படத்தில் வந்து ஒரு ஆர்டினரி பீப்புள் நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் நினச்சி ஒரு கவர்மெண்ட்டை மாற்றணும்னு நினைக்கிறாரு. இது வந்து நீங்கள் வந்து அவரை ப்ரிடிக்டபிள் அப்படி டயலாக் காமிச்சிட்டே இருக்காரு. கடைசியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா ஸ்டோரியும் நீங்களே சொல்லிடலாம், அடுத்து என்னன்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான். சுத்தமாக இல்லை. சாங்ஸுக்கு நிறைய செலவு பண்ணாங்கிறாங்க. ஒரு சாங் கூட கேட்குற மாதிரி இல்லை, ஒரு சாங் கூட நிற்கிற மாதிரி இல்லை, ஒரு ஹம்மிங்ஸ் கூட நம்ம இல்லை. அதான் ஒன்றும் பெருசாக கனெக்ட் ஆகல. எஜே சூர்யா வந்து உண்மையிலே நல்லா பண்ணியிருக்காரு. அவரோட கேரக்டரை அவர் பண்ணிடுறாரு. படம் ஸ்டோரி என்னென்னா அவர் இது பண்ணல, அவரோட விஷயத்த பண்ணிட்டாரு. ஜெயராம் வந்து ஹியூமரஸாக பண்ணியிருக்காரு. அவர் நார்மலாக ஹியூமரஸாக பண்ணுவாங்களோ அது மாதிரி அவரோட இதுவும் செட் ஆகிருக்கு. அவர் வர சீன், ஜெயராமன் வர சீன், எஜே சூர்யா வர சீன் கூட கொஞ்சம் ஒரு மக்கள்கிட்ட கொஞ்சம் இது இருக்குது. அளவுக்கு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகும் இல்லை. புஷ்பா 2 அளவுக்கு புஷ்பா 2 வந்து சில கிரிஞ்சு சீனெல்லாம் தூக்கிட்டு அது ஒரு நல்ல படம் தான். பட் அது மாதிரியான ஒரு விஷயம் தான் இதுலேயும் இருக்குது, இந்த சிஎம் அது மாதிரி விஷயம். பட் புஷ்பா 2 லெவலுக்கு இல்லை ப்ரோ. பிஜிஎம்லாம் எப்படி இருக்குது? பிஜிஎம் அதுதான். சங்கர் சார்னாலே ஏஆர் ரஹ்மான் தான் ஒரு பிராண்டு. ஆனால் இதில் வந்து ஒரு பயம் இருந்தது, என்ன பண்ண போகிறாரு, தமனை வச்சு என்ன பண்ண போகிறாங்கன்னா தமன் சார் நல்லாவே பண்ணியிருக்காரு. அந்த லெவலுக்கு இல்லை. பட் ஒரு ஐ லெவலுக்கு, ஒரு எந்திரன் லெவலுக்கு சாங்கு அது மாதிரிலாம் இல்லைனாலும் ஓகே, தமன் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. கொடுத்த வேலையை சூப்பராக பண்ணியிருக்காரு. படம் வந்து நெகட்டிவ் நம்ம ஓவரால் சொல்ல முடியுது. பார்த்தீங்கன்னா படம் வந்து தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு தெரியல. தமிழ் ஆடியன்ஸ்க்கு வந்து சீன் பை சீன் கனெக்ட் ஆகணும்னு நம்ம நினைப்போம். ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக போய்ட்டு 2.5 hours உட்காடுறோம். ஸோ அப்படின்னு நம்ம கனெக்ட் ஆகும்போது அது கனெக்ட் ஆகலை, வைப்பு செட் ஆகலைன்ற மாதிரி ஃபீல் ஆகும். மற்றபடி வந்து படம் முழுசாக ஓகே. படம் வந்து ஒரு 5க்கு வந்து 3 கொடுக்கலாம். ப்ரோ லாஜிக்கல் மிஸ்டேக்லாம் பெருசாக இல்லை ப்ரோ, எல்லாமே டேட்டா தான் ப்ரோ. அவர் கொடுத்துருக்கிறது எல்லாமே சங்கர் சார் வந்து ஒரு டேட்டாவோட ஒரு ரீசனோட தான் கொடுத்துருக்காரு. லாஜிக்லாம் பெருசாக மிஸ்டேக்லாம் இல்லை. படம் ஃபுல்லாக ஆக்ஷனா இல்லை என்ன மாதிரியான? இல்லை, ஒரு ட்ராமா பாலிடிக்ஸ் தான் ப்ரோ. இவர் ஒன்று ட்ரைலர் பார்த்தோம் பார்த்தீங்களா, அன்பிரடிக்டபிள் தான். எஸ்ஜே சூர்யா ஒன்று பண்ணுவார், அதை பேட்டில் பண்ணி ஒன்று அன்பிரடிக்டபிளாக அடுத்தடுத்து என்ன நடக்குது தெரியாத அளவுக்கு தான் வந்து போகும். இது தெலுங்கு படம் தான் சார். சங்கர் சார் படமே இல்லை சார். இது அவரோட பிராண்ட் இல்லை சார். இதில் நாங்களாம் 20 வருஷம் முன்னாடி, அப்போ 15 வருஷம் 20 வருஷம் முன்னாடி பார்த்த சங்கர் இப்போ கிடையாது. எங்கள் ஜென்ரேஷன் நாங்கள் எதிர்பார்க்குறது அவர் திரும்ப கம்பேக் கொடுக்கணும். ஏன்னா இந்தியாவிலே டாப் மோஸ்ட் டேரக்டரில் இருக்கிறவர் அவர். இன்றைக்கும் ஜென்டில்மேன் படம் போட்டிங்கன்னா அமேசான்லேருந்து இதுலேருந்து எதில் போட்டாலுமே பார்த்துட்டே இருக்கலாம் அந்த படத்தை. இந்தியனும் பார்த்துட்டே இருக்கலாம். இன்றைக்குமே திரும்ப ரீ ரிலீஸ் பண்ணால் கூட ஓடிட்டே இருக்கும்.
ஆனால் இந்த படம் இன்றைக்கி டேட் ரிலீஸ்க்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சங்கர் படமே இருக்கா, தெலுங்கு படமே இருக்கா? ரெண்டு ஆடியன்ஸுக்கு நான் இப்போ தான் சொன்னேனே உங்கள்கிட்ட, டைலாக் வந்து ரெண்டு பேருக்கு ஈக்குவலைஸ் பண்ணுற மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் வந்து ரொம்ப பயங்கரமான இதுவும் பண்ண முடியாது. ஸோ ப்ரீவியஸாக இப்போ கூட ஒரு தெலுங்கு படம் டப்பிங் பண்ணாங்க. ஸோ புஷ்பா 2 அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஃபைட் சீன்லாம் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபைட் சீன் நல்லா இருக்குது ப்ரோ, நல்லா இருக்குது. எதனால் சங்கர் சார் வந்து ஒரு பீக் ஃபார்மில் இருந்தார், இப்போ அந்த ஃபார்ம் வந்து ரிட்டர்ன் வர முடியலன்னு நினைக்கிறீங்க? இல்லை, கம்பேக் கொடுக்கலாம் ப்ரோ. அவங்க வந்து கார்த்திக் சுப்பராஜ் சார் அவரோட ஸ்டோரி தான் இது, இவரோட ஸ்டோரி கிடையாது. ஸோ கண்டிப்பாக கொடுப்பாங்க. அவங்க டைம் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வர தான் செய்யும். ஸோ வந்து கண்டிப்பாக மாறும் எல்லாமே. ட்ரோல் பண்ணுவீங்கன்னு இந்தியன் 2 கம்பேர் பண்ணிங்கன்னா 100 மடங்கு நல்ல படம் இது. நீங்கள் ஒரு வாட்டி கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு 10 டிக்கெட் புக் பண்ணி இந்த பொங்கலுக்கு ஒரு படம் தியேட்டரில் வந்து பார்க்கலாம். கம்பேக் பெரிய கம்பேக் இல்லை ப்ரோ, சின்ன கம்பேக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பெரிய கம்பேக்லாம் இல்லை, ஒரு வாட்டி ஓகேப்பா சங்கர் தான் ஒருத்தர் இருக்கிறாரு, இதுதான்டா சங்கர்ன்ற அளவுக்கு ஒரு அளவுக்கு தெலுங்கு படம் இல்லை ப்ரோ. படம் பார்க்க தெலுங்கு படம் மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் ஆந்திரா தமிழ்நாடு பாலிடிக்ஸ் தான் இந்த படமே. அதனால 2 ஸ்டேட்டுக்குமே இந்த படம் வந்து கனெக்ட் ஆகும்.